தினசரி காலையில ஏஞ்ச உடனே பாத்தீங்கன்னா, வீட்டு முறையில நம்ம வளர்க்கக்கூடிய கோழிகளுக்கு தீவனம் கட்டாயம் குடுக்கணுங்க. அதே மாரி 3 வாரங்களுக்கு முன்னால அடை வைத்திருந்த கோழி குஞ்சு, தாய் கோழியோட பாத்தீங்கன்னா, கூண்டு முறையில அடைச்சிருந்தோம். அதையும் திறந்துட்டு, காலையில தீவனம் பாத்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பா குடுக்கணும். நான் வீட்டு முறையில வளர்க்கக்கூடிய கோழிகளுக்கு அப்படிதான் பழக்கப்படுத்தியிருக்கேன். என்னோட தீவனத்துக்காக தினசரி அது காத்துட்டு இருக்கும். கொஞ்சம் தாமதமானாலும் ஒரு விதமான கூச்சல் போட்டு பாத்தீங்கன்னா கூப்பிடும். அப்படியே தீவனங்கள்லாம் போட்டுட்டு தண்ணி மெயினா பாத்தீங்கன்னா குளிர்காலங்கள்ல சுடு தண்ணியை வச்சா பெட்டரு. தீவனமும் தண்ணியும் நான் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வச்சிருவேன். கோழிகள் தேவைப்படும் போது தண்ணியும் தீவனத்தையும் அவ்வப்போது பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குஞ்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சேவலுங்க. இந்த சேவல் மூலியமா பாத்தீங்கன்னா இறக்கக்கூடிய ப்ரீடிங் பண்ணக்கூடிய குஞ்சுகள்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொன்றும் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு தரமா பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. நான் பாத்தீங்க அப்படின்னா 8 பெட்டை கோழிகள் வீதம் ஒரு சேவல் வச்சுட்டு இருக்கேன். அதனால அதனோட பொறிப்பு திறனும் அதிகமா பாத்தீங்கன்னா இருந்துச்சு.